செந்தில்குமார் IPS அவர்களை இந்த விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவரின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். போறான் 2-3 மிருகம் துரத்துது. அந்த மிருகம் எல்லாம் வேட்டையாடிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு புடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? ரொம்ப பெரிய புத்திசாலிடா நீ, வாத்த சாட்டிஸ்ஃபை ஆகாம எங்களுக்கு பெரிய நோக்கத்தை பிடிச்சி பெருசா வந்துட்டா அப்படிமா. அதெல்லாம் வந்துட்டு ஊர் 1000 சொல்லும் நம்மள, இப்படி பண்ணாதான் சரி அப்படி பண்ணாதான் சரின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் 2வது கதையை சொன்னேன். ஏன்னா வந்துட்டு நிறைய சொல்லுவோம், இப்படி வந்தா சக்சஸ் வந்துடும், அப்படி போனா சக்சஸ் வந்துடும், இது மாதிரி பண்ணா டெய்லி வந்து 10 மணி நேரம் படிச்சு நீ சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் நம் வாழ்க்கையை முடிவு பண்றது யாரு? நாம தான் முடிவு பண்ணோம். புரியுதா? ஆனா இந்த கதையில ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா, அதுக்காக வந்துட்டு நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியும் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ், ஸ்னாப் சாட்டை பார்த்து நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு பண்ணா என்ன ஆகும்? அதுதான் நான் செகண்ட் கதையில் 4வது ஆளை சொன்னேன். அந்த 4வது ஆளா ஆயிடுவீங்க. புரியுதா? டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி எடுத்த உடனே நான் வந்துட்டு ஒரு IAS ஆக போறேன், IPS ஆக போறேன் முடிவு பண்ணி லட்சியம் வச்சீங்கன்னா ஓகே, நான் டாக்டர் ஆக போறேன், டீச்சர் ஆக போறேன், ஹெட் மாஸ்டர் ஆக போறேன், வெரி குட், எக்ஸலென்ட், எல்லாமே நல்ல தொழில் தான், சூப்பரா பண்ணலாம். இல்ல நான் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர் ஆக, சுந்தர் பிச்சை மாதிரி ஆக போறேன், வெரி குட். அதனால லட்சியத்தை மட்டும் வச்சா பார்த்தாது, அதை நோக்கி பயன்படணும். அந்த பயணம் எப்படி பண்ணணும்? இன்னைக்கு நினைச்ச உடனே நான் வந்துட்டு ஒரே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் ஆபீசர் ஆயிட முடியுமா? உடனே ஆயிட முடியுமா? ஒரு படியாதான் ஏற முடியும். எந்த லட்சியமா இருந்தாலும் சரி. அந்த சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. அப்போட்டிகளில் 89 கிலோ பிரிவில் மாணவன் ஸ்ரீ கோபால கவி பெண்குளம் என்று பள்ளிக்கு 80 கிலோ நல்லா மேடம். சரி 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 சரி